இந்தாங்கண்ணே வாமா. எங்க என் அத்தை இங்க அட்மிட் ஆயிருக்காங்க. யாருமா பேர் சொல்லுங்க. ராசாத்தி கொஞ்சம் இருமா. இங்க மங்கைன்னு ஒருத்தவங்கள அட்மிட் பண்ணிருக்காங்க. மங்கையா? ஐசியூல இருக்காங்க. ஐசியூ. சரிங்க. மாமா மாமா அத்தைக்கு என்னாச்சு மாமா? ஒண்ணும் இல்ல, சின்ன அடிதானே. அத்தைய பாத்தீங்களா? பேசுனீங்களா? அத்தை கிட்ட நான் பேசணும் மாமா. அத்தை எங்க மாமா இருக்காங்க? என்ன கூட்டிட்டு போங்க மாமா. மாமா என்னாச்சு மாமா? ராசாத்தி சின்ன அடி இல்லம்மா, மங்கை பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. அத்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். யார்ட்டையும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, நீயே போய் பாருமா. நான் அத்தைய பாக்கணும். அம்மா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? இந்த நேரத்துல உள்ள போக கூடாதுமா. இல்ல கொஞ்ச நேரம். ராசாத்தி நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. அம்மா உள்ள ட்ரீட்மெண்ட் நடக்குது இல்லம்மா, புரிஞ்சுக்கோமா. வாமா. அம்மா ராசாத்தி. மாமா நீங்களாவது சொல்லுங்க மாமா. நான் அத்தைய கொஞ்சம் பொறுமையா இருமா. டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. மாமா நீ வா. நீ வா சொல்றேன் வா. மாமா நான் போட்டியில கலந்துக்கிட்டு நிறைய பணத்தோட வந்திருக்கேன் மாமா. நம்ம குடும்ப பிரச்சனை எல்லாமே தீந்துரும் மாமா. இப்ப போய் அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு. ஆமாப்பா, இங்க பாருங்கப்பா. ராசாத்தி சமையல் போட்டியில கலந்துக்கிட்டா. அது மட்டும் இல்லப்பா, திடீர்னு ஒரு பைக் விளம்பரத்துல நடிக்கிறியான்னு கூப்பிட்டாங்க. இதோ எல்லாம் கூடி வர நேரத்துல இப்படி ஆயிடுச்சப்பா. டாக்டர் டாக்டர் இப்போ எப்படி இருக்காங்க? டாக்டர் அத்தை எப்படி இருக்காங்க டாக்டர்? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஒன்னும் பெரிய பிரச்சனை இது வரைக்கும் இல்ல. தலையில கொஞ்சம் பலமான அடி, அதான் கான்சியஸ் இல்லாம இருக்காங்க. தலையில அடிபட்டதுனால உள்ள பிளட் கிளாட்டா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். அதான் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். ஒரு எம்ஆர்ஐ எடுத்தா எல்லாம் கிளியர் ஆயிடும். We hope everything will be normal. டாக்டர் நாங்க போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். பட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னும் அவங்களுக்கு சுயநினைவு திரும்பல. ஓகேவா? சரிங்க டாக்டர். பாருங்க. மாமா போய் பார்க்கலாம் மாமா. பாரு, நீ ராசாத்தி எல்லாரும் போய் பாருங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை கட்டிட்டு வீட்டுக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறப்பா. சரிங்க மாமா. போங்க. அத்தை கண்ணு திறந்து பாருங்க அத்தை. தோத்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தீங்களா? அத்தை நாம ஜெயிச்சிட்டோம் அத்தை. அத்தை பாருங்க அத்தை. அத்தை நீங்க கொண்டது வீண் போகல அத்தை. மாமாவை வெளியில கொண்டு வரதுக்கு தேவையான பணம் அந்த ஆண்டவனே கொடுத்திருக்கான் அத்தை. அத்தை பாருங்க அத்தை. அத்தை கண்ணு திறந்து பாருங்க அத்தை.
பாருங்க அத்தை, அத்தை, அத்தை கண்ணு திறந்து பாருங்க அத்தை, அத்தை ராசாத்தி பாருங்க மாமா அத்தைய. கஷ்டப்படும் போதெல்லாம் கூட இருந்து எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இப்போ எல்லாம் கூடி வரும்போது கண்ணை திறக்காம இருக்காங்க. சொல்லுங்க மாமா, நீங்க சொன்னா கேட்பாங்க, உங்க பேச்ச தட்ட மாட்டாங்க மாமா. எழுந்து வர சொல்லுங்க மாமா. அத்தை, என் பையனை யார் தயமும் இல்லாம கௌரவத்தை விட்டு கொடுக்காம மீப்பன்னு சவால் விட்டீங்களே அத்தை, அந்த சவாலை நீங்க ஜெயிச்சிட்டீங்க அத்தை. வாங்க, வந்து பணத்தை கொடுத்து மாமாவை கூட்டிட்டு வருவோம். வாங்க அத்தை. அவளுக்கு அவ கௌரவம் தான் முக்கியம். நம்ம பிள்ளைய நம்ம காசுல தான் மீட்கணும்னு சொல்லிட்டே இருந்தா. நான் தான் அவளை புரிஞ்சுக்கவே இல்லை. ராசாத்தி, அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. இன்னும் 1-2 நாள்ல நீ சொன்ன மாதிரி அம்மா சிரிச்சுட்டே எந்திரிச்சு வருவாங்க பாரு. அம்மா, இப்ப நம்ம எல்லாரும் போய் இனியனை கூட்டிட்டு வருவோம். கவலைப்படாத ராசாத்தி, இப்ப நீ வாமா போலாம். மாட்டேன், என் அத்தையை விட்டுட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். என் அத்தை கண்ணு முழிச்சாதான் இந்த இடத்தை விட்டே நான் போவேன். ராசாத்தி, மங்கைக்கு எதுவும் ஆகாதுமா. அவ நல்லபடியா வருவா. அவளுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் நடக்கணும்ல. வாமா. இல்ல மாமா, நான் அத்தையை விட்டுட்டு வர மாட்டேன். எனக்கு எல்லாமே என் அத்தை தான். அத்தை நான் நல்லா இருக்கணும், நான் யார்கிட்டயும் தலை குனிஞ்சு வாழக்கூடாதுன்னு இவ்ளோ காலம் போராடினாங்க. அவங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் நான் அவங்கள விட்டு வரவே மாட்டேன். அத்தை, எந்திரிங்க அத்தை. அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அத்தை, கொஞ்சம் வெளியில வாங்க. சரிங்க, ஒரு 2 நிமிஷத்துல வந்துடும். அத்தை. அப்பா, கொஞ்சம் சொல்லுங்கப்பா. ராசாத்தி, ஐசியூல ரொம்ப நேரம் இருக்க கூடாதுமா. டாக்டர் சொன்னாங்கல்ல. வாமா, நம்ம வெளியில போலாம். வாமா. வா வா. வா ராசாத்தி, வாமா வா. அத்தை, நான் கொடுக்க வாத்த குடிச்சிட்டு வா. இந்தாங்க. போலாமா? அத்தை, தம்பி, அனி, என்னாச்சு தம்பி? மங்கை எப்படி இருக்கா தம்பி? தெரியல, ஐசியூல தான் வச்சிருக்காங்க. என்னால தாங்க முடியல. டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இப்ப எப்படி இருக்கா தம்பி? நீ போய் பாருங்க. வாங்க அத்தை. ஐயோ மங்க, என்ன கண்மணி, மங்கைக்கு அடி ரொம்ப பலமா தான் பட்டிருக்கும் போல. ஆமா அத்தை, பார்த்தா அப்படிதான் தெரியுது. இவளுக்கு இதெல்லாம் பத்தாது. ஐயோ அத்தை, இதுக்கே நான் பயந்து போயிருக்கேன். உனக்கு என்னடி பயம்? மங்க அத்தைய நாம தான் பணம் ரெடி பண்ண சொல்லி பயங்கரமா டார்ச்சர் பண்ணோம். இப்ப ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இதுக்கும் நாம தான் காரணம்னு யாராவது சொல்லிட்டா?
நீ நினைக்கிற மாதிரி நம்மள யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க எப்படி அத்தை அப்படி சொல்றீங்க? அப்படி யாரும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராசாத்தி தானே. அவ மேல பழிய தூக்கி போட்டுறலாம். கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. அத்தை, மாமா எல்லாம் வராங்க. வரட்டும் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். ஐயோ மங்கை, உனக்கா இந்த நிலைமை? ஒரு எறும்புக்கு கூட நீ தீங்கு நினைக்க மாட்டியே. உன்ன மாதிரி ஒரு நல்லவள நான் பார்த்ததே இல்லையே. மரகதா அக்கா அக்கா நீ என் மேல உசுரா இருப்பியே. உனக்கா இந்த நிலைமை? என்னால உன்னை இந்த நிலைமையில பார்க்கவே முடியல மங்கை. விடு மரகதம், அதான் ஆனது ஆகி போச்சு. டாக்டர் சரியாயிருன்னு சொல்லியிருக்காருல்ல. எனக்கு அவளுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம நம்ம குடும்பத்துக்காக ஒன்னா தானே வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாளே. உனக்கு எதுக்கு மங்கை இந்த வேண்டாத வேலை? நான் கொடுக்கும் போதே நீ எதுவும் சொல்லாம அந்த நகையை வாங்கி இருந்தனா நீ இந்த நிலைமைக்கு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே. பொண்ண சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கெல்லாம் மூல காரணம் தப்பு பண்ணது எல்லாமே இதோ நிக்கிறாளே இவதான், இந்த ராசாத்தி தான். இவ நல்லா இருக்கணும். எங்க இவளுக்கு கௌரவ குறைச்சல் வந்துருமோன்னு மங்கையை ஏத்தி விட்டு இவ வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கா. நல்லா இருந்த மங்க மனச மாத்தி அவளை விஷமாக்கி குடும்பத்தையே பிரிக்க பாத்திருக்கா இவ. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? பெரியத்த, சீ, வாய மூடு. உன்னால தாண்டி எல்லா பிரச்சனையும். எப்ப நீ எங்க வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அப்பவே அங்க இருந்த மொத்த சந்தோஷமும் போயிடுச்சு. இவ இல்லாதத பொல்லாதத பேசி மங்கையை ஏமாத்தி வச்சிருக்கா. மங்கை வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சு இவ பேச்ச நம்பி ஏமாந்திருக்கா. மரகதம், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? எப்ப பாரு ஏதாவது சொல்லிட்டே இருக்கியே. இங்க வந்து இப்ப இதெல்லாம் ஹாஸ்பிடல்ல பேச வேண்டிய விஷயமா அது? நீங்க என்ன எதுவும் பேச விடாம வாய் அடைச்சு வச்சிருங்க. குடும்பம் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமே இதுதான். நல்லா யோசிச்சு பாருங்க. எப்படி சந்தோஷமா நிம்மதியா இருந்தோம். ஆனா இன்னைக்கு இனிய ஜெயில இருக்கான். மங்கை இப்படி படுத்த படுக்கையா இருக்கா. எல்லாத்துக்கும் இவதான் காரணம். நம்ம கிட்ட இல்லாத பணமா? கேவலம் ஒரு 30 லட்சத்துக்கு மங்கைய தெரு தெருவா ரோடா அலைய வச்சதுக்கு யார் காரணம்? இந்த ராசாத்தி தான் காரணம். நல்ல சந்தோஷமா வாழ்ந்த குடும்பம் சீரழிஞ்சு நிக்குதுல்ல, அதுக்கு காரணம் யாரு? இவதான். அத சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்களா? அண்ணி, ஏதோ நடந்து போச்சு. அதுக்கு ராசாத்தி என்ன பண்ணுவா? விடுங்க. அவளை விடுங்க தம்பி. மங்க நான் சொன்னதை கேட்கல. நீங்களாச்சும் என் பேச்ச கேட்டிருந்தா இன்னைக்கு மங்கைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா?
இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி குத்துக்கல்லு மாதிரி வந்து நிக்கிறான்னு பாருங்க. ஏய், என்னடி பாக்குற? உன்னோட சுயநலத்துக்காக எங்க குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிட்டியே. என்ன இது ஐசியூல வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பேஷண்ட் மயக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே போங்க. டாக்டர் இப்போ மங்கைக்கு எப்படி இருக்கு டாக்டர்? அவங்களுக்கு பிளட் ஹெவியா லாஸ் ஆயிருக்கு. எங்களால முடிஞ்ச எல்லா டெஸ்டும் பண்ணிட்டு இருக்கோம். நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னதுதான், அதிகபட்சம் 24 மணி நேரம், அதுக்குள்ள அவங்களுக்கு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தகவல் சொல்றோம். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க, அவங்க மூச்சு விட ரொம்ப சிரமப்படுவாங்கல்ல. ப்ளீஸ் எல்லாரும் கிளம்புங்க, போங்க. பாரி வா பாரி, வெளியில இருக்கலாம். நீங்களும் போங்கம்மா ப்ளீஸ். போங்க. அம்மா ராசாத்தி, ஏம்மா அங்க இல்லாம இங்க வந்து தனியா உட்காந்துருக்க, அதுவும் அழுதுகிட்டு இருக்க? அம்மா சொல்லுமா, என்னாச்சு? ராசாத்தி, அவங்கள பத்திலாம் உனக்கு தெரியாதாம்மா? அவங்க திட்டினதெல்லாம் நினைச்சு நீ ஏமா இப்படி அழுதுகிட்டு இருக்க? மா, அவங்க பேசுறதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுவியா? நீ என்னடான்னா, ஏம்மா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதம்மா. இல்லன்னு பெரியத்த சொல்றதுலயும் உண்மை இருக்கு. என்னால தானே மாமா ஜெயிலுக்கு போனாரு. ராசாத்தி, அது விதிமா. அவன் உள்ள போகணும்னு இருந்திருக்கு, அதுக்கும் உனக்கு என்னமா சம்பந்தம்? அம்மா உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. இங்க பாரு ராசாத்தி, முதல்ல ஒன்னாலதான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குன்னு நீ முதல்ல நினைக்காத. இல்லன்னு நான் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை மேல பிரச்சனை வருது. நான் ராசி இல்லாதவன, அத்தையும் இப்படி படுத்து படுக்கையா இருக்காங்க. எல்லாம் என் நேரம். அப்படிலாம் எதுவும் இல்ல ராசாத்தி. இனிய மாமாவை கல்யாணம் பண்ணிக்க எவ்வளவு பேர் காத்துட்டு இருந்தாங்க. ஆனா பாரி மாமா கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு இனிய மாமா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு. ஆனா இனிய மாமா மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்காம என்னை விட அந்தஸ்தும் வசதியும் அதிகமா இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிருந்தா மங்கையத்தைக்கும் பணத்துக்கு எந்த கஷ்டமும் வந்திருக்காது. ஆனா இப்ப மங்கையத்தைக்கும் பிரச்சனை, இனிய மாமாவுக்கும் பிரச்சனை. ஆமாண்ண, என்ன தவிர வேற யார் அவரை கல்யாணம் பண்ணிருந்தாலும் இனிய மாமா சந்தோஷமா இருந்திருப்பாரு. இப்ப அதுவும் இல்லாம மாமா ஜெயில இருக்காரு, அத்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஆனா ஒண்ணு நான் முடிவு பண்ணிட்டேன், இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நானே அந்த வீட்டை விட்டு போயிடலான்னு இருக்கேன்.